Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா parabola and parabola related problems பார்க்க போகிறோம். ஓகேவா, பேரபோலாக்கு ஆல்ரெடி எசென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு நான் வந்து கானிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் பேரபோலாவோட ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, y² = 4ax. y² = 4axோட பேரபோலா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஸோ ஓப்பன் ரைட்வர்ட்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் y² = 4ax. ஓகேவா, இதில் இந்த பாயிண்ட் இருக்கா 0,0, இது வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா, பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ். இது வந்து ஒவ்வொரு பேரபோலாவை பொறுத்து மாறும். ஓகேவா, சப்போஸ் ஓப்பன் அப்வர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஆக்சிஸும் இந்த கர்வும் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ இந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இந்த கர்வும் இந்த எக்ஸ் ஆக்சிஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்க, வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கோனிக்ஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து a,0. ஓகே, சம் a டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 0. ஓகேவா, இதே டிஸ்டன்ஸில் ஆப்போசிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா, டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பேரபோலா லையாக இருக்க ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக உள்ளது தான் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பேரபோலா எந்த ஆக்சிஸில் லையாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர்னால் என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கரெக்டாக 90 டிகிரியில் ப்ளேஸ் ஆகிருக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா, அடுத்து ஃபோக்கஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, வெர்டெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆக்சிஸ் அப்படின்னா இந்த பேரபோலா இருக்கா, இந்த பேரபோலா எதில் சிமெட்ரிக்காக இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எதில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இப்போ வந்து பேரபோலா இப்படி இருக்குது அப்படின்னா கூட இது என்ன அர்த்தம், இது வந்து ஒரு பேரலல் லைன் கிடைக்கிது, அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பேரலாக இருக்குது இல்லையா. அப்போது இந்த மாதிரி பேரபோலா ஆரிஜினில் வரைஞ்சால் கூட என்னன்னு தான் சொல்லணும், சிமெட்ரிக் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னா இப்போது இதுதான் பேரபோலா இல்லையா. இந்த பேரபோலாவில் நான் ஏதாவது கார்டு வரைகிறேன் அப்படின்னா, கார்டுனால் என்னென்னு தெரியும்ல, ஆங்கிள் பைசெக்டர். சப்போஸ் இது மாதிரி ஒரு கார்டு வரைகிறேன் அப்படின்னா இந்த கார்டு வந்து இந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, இந்த ஃபோக்கஸை டச் பண்ணிவிட்டு போகிற கார்டோட லென்த்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பேரபோலா தான். இதே மாதிரி இன்னும் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓப்பன் அப்வர்ட்ஸ், ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், ஓப்பன் லெஃப்ட்வர்ட்ஸ், அண்ட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் இது எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் வந்து அடுத்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் தான் ஆக்சிஸ். ஓகேவா, இங்கே டைரக்ட்ரிக்ஸ் இதுதான் டைரக்ட்ரிக்ஸ், இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் என்னது, அதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் திங், வெர்டெக்ஸ்னால் என்னது, இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் அண்ட் ஆக்சிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தோம், இந்த பேரபோலாக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் வித் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுன்னா நம்ம என்னன்னு சொல்லணுமா, வெர்டெக்ஸ். அடுத்து ஃபோக்கல் கார்டு அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டு த்ரூ ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஏதாவது ஒரு கார்டு அப்படின்னா இப்போ இதான ஃபோக்கஸ். ஸோ இப்போ இந்த பேரபோலா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இப்படி எந்த வரைஞ்சாலும் அது எல்லாமே என்ன தான், ஃபோக்கஸ் கார்டு தான். ஸோ கார்டு வழியாக அந்த பேரபோலாவை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் ஃபோக்கல் கார்டு. அப்புறம் அந்த ஃபோக்கல் கார்டோட லென்த் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது லேட்டஸ் ரெக்டம். ஓகேவா, அந்த ஃபோக்கல் கார்டே ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபோக்கல் கார்டு வந்து இதுவும் ஒரு ஃபோக்கல் கார்டு தானே, இதுவும் ஃபோக்கஸ் வழியாக தான் மூவ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஃபோக்கஸ் கார்டு தான். இந்த ஃபோக்கல் கார்டு என்ன பண்ணுது, ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரியில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஃபோக்கல் கார்டு பேர் தான் என்னது, லேட்டஸ் ரெக்டம். இந்த லேட்டஸ் ரெக்டம்கோட லென்த்தும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, அது என்ன அப்படின்னா 4a. ஸோ பேரபோலா ஆஃப் திஸ் டைப்புக்கு வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்னது 4a.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம நிறைய சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆன பேரபோலாக்கு. நான் ஆரிஜின் இல்லாமல் பாஸ் ஆகிற பேரபோலா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைடில் வரைகிறேன்னு, இந்த மாதிரி இதுவும் ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் தான். பட் இதோட ஆரிஜின் வந்து என்னது இல்லை, இதோட வெர்டெக்ஸ் வந்து என்னது இல்லை, ஆரிஜின் இல்லை, சம் ஏ மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் இல்லையா? இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்கனால 2 ஆக்சிஸுமே 2 டேர்மே எப்படி தான் இருக்கும், நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய். இதுக்கான ஈக்குவேஷன் என்னது, நம்ம அந்த வெர்டெக்ஸையும் சேர்த்து எழுதணும் ஈக்குவேஷனில், அவ்வளோதான். ஸோ ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஹச். அப்படி இல்லை அப்படின்னா இது ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் இல்லையா, சப்போஸ் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் 4a, அவ்வளோதான். நான் அது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஓகேவா? வித் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபோக்கஸ் என்னது -2,0. ஸோ -2,0 நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிக்ஸ் என்னது, x = √2. x = √2 அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் எல்லாம் 0ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ √2, ஒய்யோட வேல்யூ எல்லாம் 0. எக்ஸோட வேல்யூ √2, ஒய்யோட வேல்யூ எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? 0 இல்லை, எக்ஸோட வேல்யூ ஃபிக்ஸ்டு, ஒய்யோட வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லைன் என்னது, இந்த லைன் தான் அது. ஓகேவா? x = √2 லைன் இது தான், x = √2. ஓகேவா? இப்போ ஆக்சிஸ் செக் பண்ணணும் இல்லையா? ஆக்சிஸ் என்ன சொன்னேன், டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளது தான் ஆக்சிஸ். அப்போது ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்குது அப்படின்னா அது என்னது இல்லை, ஆக்சிஸ் இல்லை. ஸோ ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளது மட்டும்தான் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் இங்கே என்னது, எக்ஸ். அப்புறம் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம். வெர்டெக்ஸ் வந்து 0,0 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தானே இருக்கணும். ஸோ இதுவும் இந்த பக்கம் √2 டிஸ்டன்ஸில் இருக்குது, இது அந்த பக்கம் √2 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ் என்னவாக தான் இருக்கணும், 0,0 தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ வெர்டெக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. வெர்டெக்ஸ் என்னது, h,k வந்து 0,0. அப்புறம் ஏவோட வேல்யூ என்னது, ஏ தான் டைரக்ட்ரிக்ஸ் இல்லையா, √2 இல்லையா ஏ வந்து. ஓகே, ஸோ √2. ஸோ ஏவோட வேல்யூ √2. நவ் ஈக்குவேஷன் என்னது, ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஹச். வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × √2 × எக்ஸ் மைனஸ் 0. ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4√2x. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷினுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், ஆரிஜினில் உள்ள பேரபோலா பார்த்தோம். ஆரிஜினில் சப்போஸ் லை ஆகாத பேரபோலா வந்துச்சு அப்படின்னா அதுக்கான எல்லா ஃபார்முலாவும் இங்கே இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைண்ட் த பேரபோலா whose vertex is 5, -√2 and focus is 2, -2. ஓகே, ஸோ பேரபோலாவுக்கு வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெர்டெக்ஸ் என்னது, 5, -2. ஸோ 5, -2னா இங்கே இருக்குது. அதோடய ஃபோக்கஸ் எப்போயும் உள்ளே தானே இருக்கணும் பேரபோலாக்குள்ளே. ஸோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, 2, -2. ஸோ இதுதான் அதோட ஃபோக்கஸ், 2, -2, 5, -2. ஸோ ஃபோக்கஸ் உள்ளே இருக்கிற மாதிரி தான் பேரபோலா வரையணும் இல்லையா? அப்போ பேரபோலா எப்படி இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ பேரபோலா எப்படி இருக்குது, ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸாக இருக்குது. ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ்னால் ஈக்குவேஷன் என்னது, ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a எக்ஸ் மைனஸ் ஹச். ஓகேவா? இதில் வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ h, k ஈக்குவல் டு 5, -2. அப்புறமா ஏ கொடுத்துருக்காங்களா, இல்லை ஏ கொடுக்கல, ஏ நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்டன்ஸ் தானே ஏ, ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இந்த டிஸ்டன்ஸ் எதோட பேரலல் டு எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் பேரலாக இருக்குது. அப்போது எக்ஸ் குவாட்ரண்ட்டை மட்டும் எடுத்து சப் பண்ணி ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்னது? 5 - 2. ஸோ 5 - 2 3. ஸோ ஏவும் நமக்கு கிடச்சிருச்சு, ஹச் கமா கேவும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y minus of minus, so y plus 2 the whole square is equal to -4 times into 3, a oda value 3, x minus 5. So y plus 2 the whole square equal to -12 times x minus 5. அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா y square plus 4y plus 4 equal to -12x plus 60. இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12x plus 60 ஒரே பக்கமாக கொண்டு வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா y square plus 4y plus 12x plus 4 minus 60. ஸோ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா -56 அப்படின்னு வந்துடும். -56 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் தி பேரபோலா அப்படின்னு கொடுத்து பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இங்கே எதில் ஸ்கொயர் இருக்குது? எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay இந்த மாதிரி மாற்றணும். ஓகேவா? இதில் எக்ஸ் என்னது அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச், சாரி இதில் ஸ்மால் ஏ தான் 4ay. ஓகேவா? வேறு கேபிட்டல் ஒய் என்னது? ஒய் மைனஸ் கே. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதணும் அப்படின்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மாற்றி எழுதுவோமா? ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்மில் இன்னொரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு இந்த -5y அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +5y ஆயிரும். -1 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +1 ஆயிரும். ஸோ 5y + 1. ஓகேவா? அடுத்து எனக்கு இந்த பக்கம் என்ன வேணும்? சம் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வேணும், எக்ஸ் ஸ்கொயர்னு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் இதுக்கு /2 போட்டால் என்னாகும்? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -4/2 போட்டால் என்னாகும்? 4/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர். ஸோ நான் 2 ஸ்கொயரால் ரெண்டு பக்கமாக ஆட் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் படி 2 ஸ்கொயர் = 5y + 1 + 2 ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆயிரும்? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y + 5. ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் y + 1. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர், ஓகே வெயிட், எக்ஸ் மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay மைனஸ் கே. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸோ h இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ ஹச்சோட வேல்யூ 2. அப்புறம் 4a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 5. ஸோ 4a = 5, a = 5/4. அப்புறம் கே இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? கே இருக்க வேண்டிய இடத்துல இதை மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? y -(-1). ஸோ கே இருக்க வேண்டிய இடத்துல -1 இருக்குது. ஓகேவா? அப்புறம் வெர்டெக்ஸ் என்னது? வெர்டெக்ஸ் இஸ் h, k. ஸோ வெர்டெக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னெல்லாம் கிடச்சிதுன்னு பாருங்கள். வெர்டெக்ஸ் h, k தானே, 2, -1 கிடச்சிருக்கு. 2, -1. ஓகேவா? அப்புறம் ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 5/4. ஓகே, இப்போ கொஷினில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறமா டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஸோ வெர்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறமா டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறமா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கண்டுபிடிக்கணும்.
length of lattice rectum. Length of lattice rectum formula என்னது 4a. 4a ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. 4a ஓட வேல்யூ என்னது 4a is equal to 5 அப்படின்னு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. அப்போ டேரெக்டாக எழுதிடலாமா? length of lattice rectum is 5. ஸோ ரிமைனிங் ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸும் ஃபோக்கஸ்க்கும் நம்ம ஃபார்முலா வந்து முன்னாடி கொடுத்துருந்த அந்த புக் பேஜ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் இது என்ன மாதிரி ஈக்குவேஷனாக கிடச்சிது நமக்கு ஃபைனலாக வரப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a + 4a இருக்குது, எக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் இருக்கும். அப்போது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இதுபடி ஃபோக்கஸ் என்னது 0 + h, a + k. ஸோ இது தான் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் இது தான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபோக்கஸ் என்னது 0 + h, a + k. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் என்னது y is equal to k minus a. இல்லையா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ ஹச்சோட வேல்யூ என்னது 2. ஸோ 2, ஏயோட வேல்யூ 5/4, கேவோட வேல்யூ 1. ஸோ -1 + 5/4 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2, இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 4. ஸோ மேலே உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ இதையும் 4ஆக மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ -4 + 5/4. ஸோ இதோட ஆன்சர் என்னது 2, 1/4. சிமிலர்லி இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்னது, கேயோட வேல்யூ -1, ஏயோட வேல்யூ 5/4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டேர்ம் இப்போ தானே சால்வ் பண்ணோம். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? சாரி, இங்கே மைனஸ் இருக்குன்னு -5/4. ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு -4 - 5/4. ஸோ 4 times y is equal to -9. This implies that 4y + 9 is equal to 0. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு பேரபோலாலேருந்து கேட்பாங்க. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.